வணக்கம் மக்களே! காரமான பசலிக்கீரை உள்ளிக்காரம் தாங்க பண்ண போறோம். இதுக்கு முக்கியமான பொருளே வெங்காயம் தாங்க. 4 வெங்காயத்த பெருசு பெருசா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எங்க வீட்ல விளைஞ்ச நாட்டு பசலைக்கீரை தான் எடுத்திருக்கேன். கீரைய நல்லா வாஷ் பண்ணிட்டு, பொடி பொடியா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கங்க. மீடியம் சைஸ் பூண்டு 10 பல்லு உரிச்சு எடுத்துக்கோங்க. ஜார்ல வெங்காயம், பூண்டு, குழம்பு மிளகாய் தூள், தனி மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சுக்கோங்க. கடாயில தாராளமா நல்லெண்ணெயை விட்டு, கடுகு, பட்டை மிளகாய், கருவேப்பிலை, நம்ம அரைச்சு வச்சுருக்க பேஸ்ட்டை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து அடி பிடிக்காம கிளறிக்கிட்டே இருக்கணும். இந்த உள்ளி காரமுக்கு கொஞ்சம் அதிகமா எண்ணெய் தேவைப்படுங்க. எண்ணெய் பத்தலைனா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கடைசியா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போய் மசாலா சுண்டி வரும் இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பசலைக்கீரையை ஆட் பண்ணி வதக்கிக்கிட்டே இருங்க. இந்த பசலைக்கீரையை சுருக வறுத்துக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கிற இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. சூடான சோறில் இந்த பசலைக்கீரை உள்ளி காரத்தை பிசைஞ்சு சாப்பிட்டா செம்ம ருசியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.